அடுத்தது ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் சில பேர் கேட்குறாங்க, ஏன் ராசி பலன் பொது பலன் நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லாமல் பொது பலன்கிறதுங்க ஒரு அளவு வரைக்கும் தான் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் சந்திரனை வச்சு 12 ராசிக்கு பலன் சொன்னால் 100% அதை எடுத்துகிட்டு போக முடியாது. இதுவுமே 100% நம்ம எடுக்கணும். இறைவன் மட்டும்தான் 100% எடுப்பார். ஒரு விஷயத்தை இறைவனாலும் சித்தர்களாலும் 100% நினைக்க போய் நாம் வந்து கருவி மட்டுமே. அதனால சொல்கிறேன். அப்போ யார் ஜாதகம் பார்க்குறாங்களோ லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும். ஏன்னா லக்னம் தான் உயிர், சந்திரன் என்பது உடல். உயிர் இல்லாமல் உடலுக்கு வந்து நீங்கள் சொல்ல முடியாது. சொல்லலாம், நான் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வரல. அதை வச்சு ஓரளவு நீங்கள் சொல்லலாம். ஆனால் உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் எங்கிட்ட பார்க்கும் பொழுது தான் என்ன தெய்வம், நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனை ஒன்று எதை செஞ்சால் உங்களுக்கு தடை விளக்கும் அப்படிங்கிற விஷயம் வரும். நீங்கள் பொதுவாக நான் மேசராசி அப்படின்னா மேசராசிக்கு ஒரு பலனை சொல்லிட்டு போயிடலாம். பட் அது உங்களுக்கு நடக்கணும் இல்லை. நீங்கள் திருப்பி என்னையும் அதை கேட்பீங்க, ஏன் சாமி நீங்கள் சொன்னீங்க அது நடக்கலை அப்படின்னு. ஒருத்தருக்கு நடக்கலாம், ஒருத்தருக்கு தள்ளி நடக்கலாம். இதே நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 90% மேலே நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் பெரும்பகுதி நடக்காது. நான் நடத்தி வைக்கல, இறைவன் நடத்தி வைக்கிறார். அவ்வளோதான், அவரோட அருள்னால நடக்குது. அதனால் யாராக இருந்தாலும் முழுதாக ஜாதகம் எடுத்துகிட்டு வாங்க, பாருங்கள். அதேமாதிரி முடிந்தவரை நான் ஏற்கனவே சொன்னவை பாசிட்டிவாக பேசுங்க, வீட்டில் நல்ல சொற்கள் பேசுங்க. எங்கே போனாலும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முயற்சியை 100% கொடுங்க. கண்டிப்பாக ஆண்டவனா நல்லதே நடக்கும். இந்த பூஜை முறையை நான் இதுக்காக இந்த வீடியோ இந்த பதிவை நான் போடுறேன். அதனால் காலையில் முடிந்தவரை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 6:30க்குள்ளே அந்த டைம்லேயே ஏற்றுங்க. 6:30 7 மணிக்குள்ளே ஏற்றுங்க, ரொம்ப சிறப்பு. ஏன்னா அப்போ ரொம்ப சக்தியாக பிராண ஓட்டம் நல்லா இருக்கும். வந்து தொடர்ந்து அந்த பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும். அதேமாதிரி ஊதுபத்தி நிறைய பேர் கேட்குறாங்க, கொளுத்திட்டு புகையாக இருக்க முடியும். கொளுத்தி உங்களுக்கு மூக்கு வந்து சுவாசிக்க முடியல பிரச்சனை பண்ணுதுன்னா தள்ளி கொண்டே வச்சுட்டு நீங்கள் வந்து எங்கே உபாசனை உட்காந்து பண்ணுங்கள். தியானம் பண்ணாலும் சரி, மந்திரம் ஜபிச்சாலும் சரி, அதை பண்ணுங்கள். அதே மாதிரி எப்பவுமே சாமி பக்கத்தில் ஒரு தண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? அது பஞ்சபாத்திரத்துலேயோ ஒரு சொம்புலேயே தண்ணி வச்சுங்க. தண்ணி வைக்கணும். ஒரு நேவேதியம் நீங்கள் எந்த சாமி வழிபாடு பண்ணிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், நேவேதியம் நீங்கள் சாப்பிடும்போது சாமி நேவேதியம் வைங்க, காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. இதெல்லாம் தினமும் செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் செஞ்சுட்டு வாங்க. இது வந்து இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணுங்கிறது இல்லை, செஞ்சுட்டு வாங்க. அதே லேடிஸ் வந்து மென்சஸ் டைமில் மட்டும் அந்த பூஜை ரூமில் வந்து போக வேண்டாம். அவங்களுடைய அந்த மாதத்தில் வர 3-4 நாள் மட்டும் பார்க்காம அந்த வீட்டில் ஆண்கள் வந்து விளக்கேற்று தனி பூஜை ரூம் வந்து விளக்கேற்ற சொல்லுங்கள். இல்லை எல்லாருமே 2 பேருமே நாங்கள் யூஸ் பண்ணுற புலங்குற இடம் அப்படின்னா ஏற்ற வேண்டாம். தனியாக ஒரு ரூம் இருக்குது பூஜை ரூம்னா அந்த டைமில் ஆண்கள் போய் தாராளமாக தீபம் ஏற்றி கும்பிடணும். இதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதேமாதிரி திருநீர் வைக்கிறதுக்கு இது ரொம்ப பேர் கேட்குறாங்க, திருநீர் வைக்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த மென்சஸ் டைம்லேயோ இல்லை மற்ற டைம் வைக்கலாமான்னா அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆன்மாவுக்கு எந்த தீட்டும் இல்லை. இந்த உடலுக்கு தான் இந்த தீட்டெல்லாம் வந்து ஸோ உள்ளம் ஆன்மாங்கிற விஷயத்துக்கு தீட்டு கிடையாது. தாராளமாக நீங்கள் திருநீர் வைக்கலாம். அதுக்கு எதுக்கு சம்பந்தம்? பூஜை ரூம்குள்ளே எந்திரம் பக்கத்தையும் தான் போகக்கூடாதுன்னு தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக அதை செய்யலாம். உண்மையான பக்திக்கு வேறு எந்த எதுவும் தடையோ தீட்டோ கிடையாது. இதை செஞ்சுடுவாங்க. மற்றபடி என்ன டவுட்டு எந்த ஒரு இதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் ஜாதகம் தனித்தனியாக பார்த்தோன்னா 1000 ரூபா. யாராக இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. என்னோடய நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும். நான் வேணால் மறுபடியும் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கூப்பிடுங்க. என்ன டவுட்னாலும் ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான என்ன விஷயமோ அதை வந்து இறைவனர்களால் அது நல்லபடியாக தீர்த்து வைக்கக்கூடிய விஷயம் அவர் பண்ணுவார். யார் எந்த சந்தேகத்தோடு வாங்க, சந்தோஷமாக போங்க. நல்லது. வாழ்க வளமுடன். சிவாய நம. குருவே சரணம். அண்ணாமலையான் பரவ. நன்றி, வணக்கம்.